ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை வேளையில இன்பமும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும், விசுவாசமும் உங்களில் பெருக்கெடுப்பதாக, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டிருப்பதாக, கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்கள் மேல் உண்டாவதாக என்று வாழ்த்துக்கள் கூறி, தேவனுடைய ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம், அதனுடைய 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியரே, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. நம்முடைய ஜெபம் அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி. இங்கே யாரெல்லாம் உங்கள் காரியங்கள் குறித்தோ, உலக காரியங்கள் குறித்தோ, சபை மற்றும் அநேக நல்வாழ்வு இயக்கங்கள் இவைகளுக்காகவோ நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள் என்றாலும் அந்த காரியத்தில் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று இந்த நாளில் இந்த வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் இதுவரைக்கும் நான் ஜெபித்தேன், பலன் வரவில்லை, இதுவரைக்கும் பதில் வரவில்லை, நான் என்ன செய்வேன், என் ஜெபங்கள் வீணாய் போயிற்றதோ என்று ஒருவேளை நீங்கள் குழப்பத்திலோ அச்சத்திலோ இருப்பீர்கள் என்றால், இப்பொழுது நீங்கள் உங்கள் ஜெபத்தை பிதாவாகிய தேவனிடத்திலே தெரியப்படுத்தும்படி ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் அதாவது மற்றவர்கள் பார்க்கும்படி அல்ல, நீங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் உண்மையிலிருந்து, பிதா எனக்கு நான் கேட்பதை தருவார், குமாரனில் மகிமைப்படுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் இந்த ஒரு நாள் ஜெபித்து பாருங்கள். இதுவரைக்கும் இருந்த தடைகள் நிச்சயம் மாறும். ஆமென். பலன் அளிக்கிறவர் அந்தரங்கத்திலிருந்து உங்கள் ஜெபத்தை கவனிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இதுவரைக்கும் நான் ஜெபித்த ஒரு முறையை மாற்றிவிட்டு, ஆண்டவரே, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் அறைக்கதவை பூட்டிக்கொண்டு, என் இருதயத்தின் அறைக்கதவை பூட்டிக்கொண்டு ஒரே சிந்தனையோடு, ஒரே மனதோடு நான் என் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறேன். என் பிதா நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் செய்யக்கூடியவர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? என் அன்பு தேவனே, மகா பரிசுத்தரே, நீதிமானுக்காக வெளிச்சத்தை வைத்திருக்கிறவரே, இதோ தமது பிள்ளைகள் இந்த நாள் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்தரங்கத்தில் அவர்கள் ஜெபிக்கும்போது நீர் வெளியரங்கமாய் பதில் அளிக்க வேண்டும் என்றும் பலன் அளிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் காரியங்களில் உமது மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டி தாழ்மையாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.